தெனாலிராமன் கதைகள் 218. நிழலின் அருமை. விஜயநகர பேரரசின் அரண்மனை முற்றத்தில் ஒரு பெரிய பழமையான ஆலமரம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அந்த மரம் அரசவைக்கு வரும் மக்களுக்கும் அரண்மனை காவலர்களுக்கும் கோடை காலத்தில் சிறந்த ஓய்விடமாக விளங்கியது. மேலும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த மரத்தின் குளிர்ந்த நிழலில்தான் மாலை நேரங்களில் ஓய்வெடுப்பார். அந்த மரத்தில் பல பறவைகள் வசித்து வந்தன. அப்போது அரசவையில் இருந்த சில அமைச்சர்கள் மன்னரிடம் சென்று, மன்னா, இந்த ஆலமரத்தின் இலைகள் தினமும் உதிர்ந்து அரண்மனை முற்றத்தை அசுத்தமாக்குகின்றன. பறவைகளின் எச்சங்களும் விழுகின்றன. மேலும் இதன் பெரிய வேர்கள் அரண்மனை சுவர்களை பாதிக்கலாம். இதை வெட்டுவதே அரண்மனைக்கு பாதுகாப்பானது என்று தவறாக மூளைச்சலவை செய்தனர். மன்னரும் யோசிக்காமல் அந்த மரத்தை உடனடியாக வெட்டும்படி உத்தரவிட்டார். தெனாலிராமன் எவ்வளவோ தடுத்து பார்த்தான். மன்னா, இயற்கையை அழிப்பது நமக்கு நாமே கேடு விளைவிப்பது போலாகும் என்று கூறினான். ஆனால் மன்னர் அவன் பேச்சை கேட்கவில்லை. அடுத்த நாளே அந்த பெரிய ஆலமரம் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டது. சில மாதங்கள் கடந்தன. கடுமையான கோடை காலம் தொடங்கியது. ஒரு நாள் மதியம் மன்னர் தனது அமைச்சர்களுடன் அரண்மனை முற்றத்தில் ஒரு முக்கிய ஆலோசனைக்காக நடந்து சென்றார். சூரியன் சுட்டெரித்தது. வழக்கமாக அந்த இடத்தில் ஆலமரத்தின் குளிர்ந்த நிழல் இருக்கும். ஆனால் இப்போது மரமும் இல்லை, சிறு நிழலும் இல்லை. கொளுத்தும் வெயிலில் நிற்க முடியாமல் மன்னர் வியர்த்து விறுவிறுத்தார். சுற்றிலும் இளைப்பாற ஒரு சின்ன நிழல் கூட இல்லாமல் அரண்மனை முற்றம் நெருப்பு போல கொதித்தது. அப்போது தெனாலிராமன் மன்னருக்கு அருகில் வந்து, மன்னா, அன்று அந்த ஆலமரம் இருந்தபோது அதன் இலைகள் உதிர்வதையும் குப்பையையும் மட்டும்தான் நாம் பார்த்தோம். ஆனால் இன்று அந்த மரம் இல்லாத போதுதான் அது எந்த அளவுக்கு நமக்கு குளிர்ச்சியான நிழலை தந்து வெயிலிருந்து பாதுகாத்தது என்பது புரிகிறது. ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்போது அதன் உண்மையான மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. அதனால் தான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் என்றான். கொளுத்தும் வெயிலில் நின்றபடி மன்னர் தன் பெரிய தவறை முழுமையாக உணர்ந்தார். இயற்கையின் அருமையை மறந்து தவறான ஆலோசனையை கேட்டு மரத்தை வெட்டியதற்காக மிகவும் வருந்தினார். உடனடியாக அரண்மனை முழுவதும் நூற்றுக்கணக்கான புதிய மரக்கன்றுகளை நடும்படி ஆணையிட்டார். மேலும் அந்த தவறான ஆலோசனையை வழங்கிய அமைச்சர்களை கடுமையாக எச்சரித்தார். தெனாலிராமனின் சமயோசித புத்தியை பாராட்டி பரிசளித்தார். நீதி. ஒரு பொருள் அல்லது உறவு நம்மிடம் இருக்கும் போதே அதன் மதிப்பை உணர்ந்து போற்ற வேண்டும். இழந்த பின்பு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் இந்த தப்பை நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் இனிமேல் இந்த தப்பு பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.